வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கீரிப்பட்டியை சேர்ந்தவர் மாயாண்டி. இவருக்கு 3 மகன்கள். மூத்த மகன் 55 வயது பழனிசாமி, மனைவி ஈஸ்வரியுடன் வடமாநிலத்தில் தோசைக்கடை நடத்தி வருகிறார். இரண்டாவது மகன் 50 வயது சுப்பிரமணியன், உள்ளூரில் விவசாயம் செய்து வருகிறார். அண்ணன் தம்பி இடையே சொத்து தகராறு இருந்தது. சமீபத்தில் பங்குனி பொங்கல் விழா மற்றும் ஓட்டு போடுவதற்காக பழனிசாமி மனைவியுடன் கீரிப்பட்டிக்கு வந்தார். சொத்து தகராறு முன் விரோதத்தில் இருந்த சுப்பிரமணியன் நேற்றிரவு 7 மணி அளவில் அரிவாளுடன் பழனிசாமியின் வீட்டுக்குள் புகுந்தார். வீட்டின் முன்பக்கம் இருந்த அண்ணி ஈஸ்வரியை வெட்டி கொலை செய்தார். பின்னர் அதே வேகத்தில் சென்று கீரிப்பட்டி மந்தையில் அமர்ந்திருந்த தனது அண்ணன் பழனிசாமியையும் வெட்டி கொலை செய்தார். அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டதை தொடர்ந்து அரிவாளால் தனது கால், தலையில் வெட்டி கொண்டார். ஸ்பாட்டுக்கு வந்த உசிலம்பட்டி போலீசார் காயத்துடன் இருந்த சுப்பிரமணியனை உசிலம்பட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இரட்டை கொலை தொடர்பாக உசிலம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சொத்துக்காக உடன் பிறந்த தம்பியே அண்ணன், அண்ணியை படுகொலை செய்த சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று காலை தேவர் சோலை பேரூராட்சி கிரிலிக்கண்டி கிராமத்தில் பிரச்சாரத்தை துவங்கினார். அங்குள்ள மக்களிடம் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். நெல்லியாளம் நகராட்சிக்குட்பட்ட வரப்பாலம், நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பொன் ஜெயசீலன் மக்களிடம் பேசியதாவது: கூடலூரில் நிலவும் செக்ஷன் 17 நில பிரச்சினை, தனியார் வன பாதுகாப்பு சட்டம், வீடுகளுக்கு மின் இணைப்பு, ஓய்வு பெறும் அரசு மற்றும் தனியார் தோட்ட தொழிலாளர்கள் நிரந்தரமாக வசிக்க வீட்டு மனையுடன் கூடிய வீடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பேன். முதுமலை, பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வழியாக செல்லும் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் வனவிலங்குகள் பாதுகாப்பு என கூறிய இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை செய்துள்ளனர். இதனால் அவசர தேவைக்கு மக்கள் அப்பகுதியை கடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இப்பகுதியில் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மக்கள் தடையின்றி அப்பகுதியை கடந்து செல்லும் வகையிலும் தொரப்பள்ளி முதல் பந்திப்பூர் வரை மேம்பாலம் அமைக்க மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இதே கோரிக்கையை நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உங்கள் பிரச்சினைகளை சட்டசபையில் கோரிக்கையாக வலியுறுத்திய நான் மீண்டும் வெற்றி பெற்று ஆளும் கட்சி எம்எல்ஏவாக இப்பகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பேன் என பொன் ஜெயசீலன் உறுதியளித்து பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் நடக்கவுள்ள 152 தொகுதிகளிலும் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. தமிழகத்தில் அனைத்து சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் 23ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் 29ஆம் தேதியும் நடக்கவுள்ளன. தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் கமிஷன் மார்ச் 15 வெளியிட்டது. புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் இம்மாதம் 9 தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. தமிழக தேர்தல் களத்தில் 3579 ஆண்கள், 443 பெண்கள், ஒரு திருநங்கை என 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இடைப்பாடி தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். தவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள், வேட்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வாக்காளர்களை கவனிக்கும் பணி அனைத்து தொகுதிகளிலும் நடந்து வருகிறது. ரொக்கமாக 500 முதல் 5000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இது தவிர தங்க நாணயம், மூக்குத்தி, வெள்ளி கொலுசு, வீட்டு உபயோகப் பொருட்கள், வேட்டி, சேலை என இலவச பொருட்களும் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 தொகுதிகள் உள்ளன. முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு வரும் 23 தேர்தல் நடக்கிறது. இந்த தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வரும் 29 தேர்தல் நடக்கிறது. இங்கு திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட்,
காங்கிரஸ் என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல்களில் பதிவான ஓட்டுகளும் மே 4 எண்ணப்பட்டு அன்று மாலைக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கும். அன்று மாலை 6 மணியிலிருந்து ஓட்டுப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம், ஊர்வலம் நடத்தக்கூடாது. தேர்தல் தொடர்பான எந்த விஷயத்தையும் திரைப்படம், டிவி, ரேடியோ, வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடக்கூடாது. SMS மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு தகவல் தொடர்புக்கும் இது பொருந்தும். தொகுதிக்கு வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் இன்று மாலை 6 மணிக்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். திருமண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பது கண்டறியப்படும். வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் அனுமதி மற்றும் வாகன அனுமதி இன்று மாலைக்கு மேல் செல்லாது. ஓட்டுப்பதிவு நாளன்று வேட்பாளர்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம், தேர்தல் ஏஜென்ட்டுகள் பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம், தேர்தல் ஏஜென்ட் பணியாளர் பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கமிஷன் வழிகாட்டுதலின்படி அனைத்து வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் பல வண்ணங்களில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி விபரமும் குறிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாக்காளர்கள் எளிதாக தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியும் என வாக்குச்சாவடி அதிகாரிகள் தெரிவித்தனர்.